வாகத்தாயுத சம்பத்தோ வாகத்த பிரதிவர்த்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. நெடுத்தாளும் நித்தமும் உனை காணும் வரும் வேண்டும், இப்பிறப்பிலும் உன்னை பார்த்து விட்டாலும் ஐயனே உன் காலடி தொழ வேண்டும். பஞ்சபூதங்களை ஆளும் சிவமே, பிறப்புகள் கோடி நீயே ஜகமே. பஞ்சபூதங்களை ஆளும் சிவமே, பிறப்புகள் கோடி நீயே ஜகமே. எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நித்தமும் உனை காணும் வர வேண்டும், இப்பிறப்பிலும் உன்னை பார்த்து. கும்பகோணத்தில் சுயம்பாக ஆதிகும்பேஸ்வரர் பாக்கி அனைத்து கோயிலும் பிரதிஷ்டை பண்ண கோயில் தான் இது. சோமேஸ்வரர், நாகேஸ்வரர், இது 3 பாடல் பட்ட கஷேத்திரம். ஆதியோகி ஆதியோகி காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர், கைலாசநாதர், காளகஸ்தீஸ்வரர், கம்பட்ட விஸ்வநாதர் ஆகிய அனைத்து கோயில்களும் உள்ளது. அண்டம் யாவும் ஜோதியாகி எல்லா பிறப்புக்கும் மூத்தவனாம் நீ, என்னுள் குடிகொண்டு வாழ்ந்திடும் யானே. எல்லா பிறப்புக்கும் மூத்தவனாமே, என்னுள் குடிகொண்டு வாழ்ந்திடும் யானே. சிந்தையில் வந்துதித்த சிவமே, சிற்றம்பலத்தை கண்டால் வரமே. சிந்தையில் வந்துதித்த சிவமே, சிற்றம்பலத்தை கண்டால் வரமே. எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நித்தமும் உனை காணும் வர வேண்டும். பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா சாரகவாணி, சக்கரவாணி, ராமசாமி, ராஜகோபாலசுவாமி, வராக பெருமாள் என்று 5 பெருமாள் கோயில் மிகவும் சிறப்பாக உள்ளது. ஆணுமாகி பெண்ணுமாகி அர்த்தநாதி என்றுமாகி. ஆணுமாகி பெண்ணுமாகி அர்த்தநாதி என்றுமாகி. ஆடும் ஜடை கோலம் ஆனந்த ரூபம் கேட்கும் இசையா. திருக்குடந்தை காரோணம் என அழைக்கப்படும் இந்த கஷேத்திரம் சோமேஸ்வர சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானும் சந்திர பகவானும் வழிபட்ட ஸ்தலம் இது. மகர ராசி மகர லக்னகராளுக்கு இந்த கோயிலானது தாயும் தந்தையும் போல. சுடரான சிவமே, பணிந்தே நின் பாதம் முக்கண் முகனே. அருள் பெரும் சுடரான சிவமே, பணிந்தே நின் பாதம் முக்கண் முகனே. எத்தனை பிறவி நான் எடுத்தாலும் நித்தமும் உனை காணும் வரம் வேண்டும். இப்பிறப்பிலும் உன்னை பார்த்து விட்டாலும் ஐயனே உன் காலடி தொழ வேண்டும்.
பஞ்சபூதங்களை ஆளும் சிவமே பிறப்புகள் கோடி நீயே. இந்த கோயிலுடைய பெரிய அம்சம் 6 படையில இல்லாத பெரிய விசேஷம். முருகப்பெருமானுக்கு பாதரட்சியோட காட்சி அருணகிரிநாதர் பாதரட்சியோட காட்சி கொடுத்த இடம் முருகப்பெருமான். பெருமாள் கோயில் வைக்கிற மாதிரி ஜடாரி வைக்கிற பண்டும் இந்த கோயிலோட பெரிய அம்சமே அதுதான்.